ஆனா என் சேனல் இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கலங்க. டேட்டா இஸ் அண்டர் ரிப்போர்ட்டட் ஃபார் சம் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ்ல இப்ப நியூஸ் பார்த்துருப்பீங்க. இது ஏன் வந்தது? எதுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியல. சரி ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, YouTubeல போய் பார்க்குறேன். போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் ரீச் எல்லாமே வந்து கம்மியா இருக்கு. வியூஸ் வந்து 102 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. அப்ப ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது, போய் செக் பண்றேன். சேனல் பேஜஸ்லயே எல்லாம் விழுது. ஷார்ட் ஃபீட்ஸ்ல கம்மியாகுது. சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இது யூடியூப் சைட்லயே இருக்கிற ஒரு சம் கிளிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி இது நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் Googleல. அப்ப என்ன போட்டிருந்ததுன்னா, இத பத்தி பயப்பட வேணாம். இது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால நானும் வெயிட் பண்ணேன். எனக்கு இது வந்து 14 டேஸ் கிட்ட வரைக்கும் வந்து எனக்கு அதே மாதிரி தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வீடியோஸ்ல பார்த்தாலே தெரியும். வியூஸ் 26, 24 இத மாரி வந்து 30க்கு கீழயே தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 30த் டே, 14த் டே போல தான் 2.2Kக்கு மேல போக ஆரம்பிச்சது. உங்க சேனல்லயும் இத மாரி நோட் வந்ததுன்னா, வெயிட் பண்ணுங்க. காப்பிரைட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 14 டேஸ் கழிச்சு நார்மலா ஆயிடும். இத வந்து வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய யூடியூபையும், ஒய்டி ஸ்டுடியோவையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இத மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்தாலும் கன்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்றத கன்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து சேனல் ரெக்கவர் ஆகும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.